வீட்டுக்குள்ள இருக்கிற இயேசுவை ஒரு அம்மா தேடி போய் கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சு இப்ப இந்த அம்மா கேட்குது இயேசுவை பார்த்து, என் மகள் என்னவாயிருக்கிறாள்? பிசாசால் அகப்பட்டிருக்கிறாள். எல்லாருக்கும் கேட்ட உடனே சாதாரணமா வந்து கேட்டாலே இயேசு ஒரே வார்த்தை சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவார் தெரியுமா? விடுதலையாக கடவுது, வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த இடத்துல இயேசு உட்காந்து பேசிட்டு இருக்கிறார் அவகிட்ட. என்ன சொல்றாரு? முந்தி பிள்ளைகள் சாப்பிட வேண்டியதா இருக்கிறது. இங்க சொல்லுவார் 7ஆம் அதிகாரத்துல 27வது வசனம், முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இதை கேட்ட உடனே நிறைய பேர் இயேசுவை வேற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன், நம்ம ஆண்டவருடைய ஞானம் அனர்ந்த ஞானம், அது அளவிட முடியாதது. இயேசு ஒரு வார்த்தை பேசும்போது அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா? இந்த யாரை கேட்டாலும் உடனே அற்புதம் செஞ்சு அனுப்புற ஆண்டவர் இவகிட்ட ஒரு வேர்டு யூஸ் பண்றாரு, முந்தி பிள்ளைகள் என்ன ஆகட்டும்? திருப்தி ஆகட்டும். அடுத்த ஸ்டேட்மெண்ட், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானே. என்ன நாய்க்குட்டின்றீங்க? என்னங்க அற்புதம், இயேசு சுகம் தருவார்னு சொல்றீங்க, வந்து நின்னா நாய்க்குட்டின்றாரே. இல்லைங்க, இயேசுக்கு பின்னாடி அப்படி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த அம்மா வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா கானானிய ஸ்திரீ. யாரு? கானானிய ஸ்திரீ. ஏன் இந்த அம்மாவை பார்த்து நாய்க்குட்டின்னாரு? இந்த அம்மாவை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? நாய்க்குட்டிகளுக்கு போடுவது. அப்ப நாய் யாரு இதுல கண்டுபிடிக்கணும். இவங்க நாய்க்குட்டினா நாய் யாரா இருக்கணும்? கானான். யாரா இருக்கணும்? கானானா இருக்கணும். கானானுக்கு அப்பா யாரு? காம் தான் கானானுடைய அப்பா. காம் என்ன வேலை பார்த்தவன்? தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து வெளியே சொன்னவன் அவன் தான். அந்த நிர்வாணத்தை வெளியே சொன்னான் இல்லையா, அதுக்கு வந்து எபிரேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் என்ன யூஸ் பண்றாங்கன்னா நாய்த்தனம்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் ஒரு ஆணோடு ஆண் புணர்வதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் அது. அதனால அதை என்ன சொல்லுவாங்கன்னா நாய்த்தனம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நாய் வேலை பார்த்தவன் யாரு? காம். இப்போ நோவா திராட்சரசம் குடி அந்த வெறி தெளிந்து எழுந்துன்னு இருக்கு. எழுந்து யாரை சபித்தார்? யாரை சபித்தார்? கானானை சபித்தார்னு இருக்கு. இப்போ அந்த இடத்துல அப்பாவுடைய நிர்வாணத்தை பார்த்து வெளியே சொன்னவன் யாரு? பையன். ஆனா நோவா சபிச்சது யார? பேரன, கானான. அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன் கானான சபிச்சாருன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து அப்படின்னு இருக்கு. நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து. அப்போ குடிவரி தெளிஞ்ச உடனே ரொம்ப தெளிவா நோவாவுக்கு தெரியுது, இப்ப நான் என்னதான் என் பையனை சபிச்சாலும் அந்த சாபம் அவன் தலை மேல நிக்காது. ஏன் நிக்காது? கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருத்தனை மனுஷனால் சபிக்கவே முடியாது. மனுஷன் என்ன பண்ண முடியாது? சபிக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அவனுக்கே அப்படி ஒரு பவர் இருக்குன்னா கர்த்தர் ஆசீர்வச்சவனே, கர்த்தர் ஆசீர்வச்சவனே. ஏன் அவன் ஆசீர்வச்சான்னா அதுக்கும் காரணம் இருக்கு. காரணம் 100 வருஷம் பேழையை அவங்க அப்பா கட்டும் போது கூட சேர்ந்து கட்டி இருக்கிறான். அந்த பேழைக்குள்ள அவனோட கூட இருந்திருக்கிறான். அப்பாவுடைய தரிசனத்தில் அவனும் உண்மையா இருந்திருக்கிறான். ஏதோ ஒரு இடத்துல அவன் தடுமாறிட்டான். தடுமாறின உடனே இப்ப நோவா ஏஞ்சி என்ன பண்ணிட்டாரு? இவனை சபிச்சாலும் சாபம் நிக்காது. அடுத்து யாரை சபிச்சிட்டாரு? பேரனை சபிச்சிட்டாரு. சரி, இப்ப இப்படி வாங்க. அப்பா தப்பு பண்ணாரு, நியாயம். யாரு? காம் தப்பு பண்ணாரு. கானான் என்ன தப்பு பண்ணான்? கானான் தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணான்? ஒன்னும் தப்பு பண்ணலையே. அவங்க அப்பா தப்பு பண்ணாரு. ஆனா இப்போ சாபத்தை வாங்கினது யாரு? அவன் சாபத்தை வாங்கிக்கிட்டான். இப்ப இந்த கானானிய ஸ்திரீ யாருன்னா அப்பாவுடைய சாபத்தை சுமந்து நிற்கிறதான சந்ததி. இவங்க தப்பு பண்ணல, கானானியர்கள் தப்பு பண்ணல, அவங்க அப்பா பண்ண தப்பு இவங்க தலைமையில நிக்குது. எப்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவங்க சந்ததிக்கு வருமோ, காமினுடைய சாபம் யாருக்கு வந்துருச்சு? அவங்க சந்ததிக்கு வந்துருச்சு. இப்போ கானானியர் யாரு? அந்த ஸ்திரீ யாரு? அப்பாவின் சாபத்தை சுமந்து நிற்கிற ஸ்திரீ. இவ போய் யாருகிட்ட ஆசீர்வாதத்தை கேட்கிறா? இயேசு கிட்ட. இயேசு யார் தெரியுமா? பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்திருக்கிற அப்பா. இப்ப புரியுதா? இவ ஏன் அங்க போய் நிக்கிறதானா, நான் எங்க அப்பாவுடைய சாபத்தை வாங்க நிக்கிறேன். இப்ப இவ சொல்றா, என் பிள்ளை பிசாசு பிடிச்சிருக்கு, என் சந்ததி என்னவா இருக்குது? அகப்பட்டு இருக்கு, டெலிவரன்ஸ் தேவை, நாங்கள் கட்டப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும்னு போய் நிக்கிறா. நிக்கும் போது இவர் சொல்றாரு, முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். அதோட அர்த்தம் என்னன்னா,
முதல்ல நியாயப்பிரமாணம் முடிவுக்கு வரட்டும், அப்பதான் புறஜாதியாருக்கு சுயாதீன பிரமாணம் பின்னாடி வரும். முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். அதோட அர்த்தம் என்ன? நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் தான் சுயாதீன பிரமாணத்தினுடைய ஆரம்பமாக இருக்கும். உனக்கு இல்லைன்னு அவர் சொல்லல. அவர் சொன்ன வார்த்தை என்ன? இது இப்ப இல்ல, முந்தி உங்களது முடியட்டோங்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு கொடுக்க முடியாது? நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. ஏன்னா இது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகள். இதை எடுத்து யாருக்கு கொடுக்க முடியாது? அந்த சந்ததிகளுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, பரிசுத்தம் உள்ளதை யாருக்கு கொடுக்க கூடாது? நாய்களுக்கு கொடுக்க கூடாது. அடுத்து அவர் கேள்வி கேட்டா சூப்பரா, அதெல்லாம் ஓகே தான், இது வசனத்தின்படி பிரமாணத்தின்படி கரெக்டா இருக்கு ஆண்டவரே. அவன் ஒண்ணு வேணான்னு கீழே போடுவான்ல, மேஜையில இருந்து ஒரு துணிக்கை விழும்ல, அதை எங்கிட்ட கொடுத்துருங்கன்னு அவன் கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. அப்படிதானே சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 28வது வசனம். அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. பெரிதுனா என்ன? விசுவாசம் பெரிதுனா என்ன? பெருசு அப்படின்றீங்களா? பெருசுனா ஏதோ ஒன்னோட கம்பேர் பண்ணாதான் அது பெருசுன்னு அர்த்தம். ஏதோ ஒன்னோட இதோட இது பெருசுங்க அப்படின்னு அர்த்தம். உன் விசுவாசம் பெரியது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேலுங்கிற சந்ததியே விசுவாசத்தினால உருவான சந்ததி. ஆபிரகாம் விசுவாசித்தான், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, அவன் அதை விசுவாசித்தான், கர்த்தர் அதை நீதியாய் எண்ணினார். அந்த விசுவாச சந்ததி இருக்குதுல்ல, அந்த விசுவாசத்தை விட உன் விசுவாசம் பெரியது. இஸ்ரவேல் விசுவாசத்தில் வந்ததை விட புறஜாதியருடைய விசுவாசம் பெரியது. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெருசு. இப்போ நடந்த விஷயம் என்ன? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து எனக்கு கொடுங்க. அவ கேட்கல, துணிக்கே எடுத்து கொடுங்கன்னா கீழே போடுறத. ஆனா இந்த பிள்ளைகள் என்ன பண்ணிருச்சு, இஸ்ரவேல் என்ன பண்ணிருச்சுன்னா, சாப்பிட்டு ஆண்டவர் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கீழே போடுன்னு பார்த்தா அது அப்பத்தையே தூக்கி கீழே போட்டுருச்சு, இயேசுவே தூக்கி கீழே போட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆரம்பிச்ச நம்ம வசனம், நான் தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். நாள் முழுவதும் இஸ்ரவேலுக்கு கரத்தை நீட்டினேன், தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன். இப்போ அவங்க துணிக்கைக்கு பதிலாக யாரை தூக்கி போட்டாங்க? இயேசுவையே தூக்கி போட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது. அந்த நிமிஷம் அந்த சந்ததி விடுதலையாக்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. அதுதான் கானானிய ஸ்திரீக்கு பின்னாடி இருக்கிற விஷயம். கர்த்தர் அதான் அங்க வச்சிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, நீங்கள் ஏன் இயேசுவை தேடுகிறீர்கள்? போய் வெறும் டெலிவரன்ஸ்க்காக தேடுற ஒரு கூட்டம் இருக்கு. ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க. இவ சொல்றா, என் சந்ததி அகப்பட்டு இருக்கிறது. நாங்கள் ஒரு இடத்துல காத்திருக்கிறோம். நாங்கள் 400 வருஷமாய் அடைபட்டிருக்கிறோம், 2000 வருஷமாய் அடைபட்டிருக்கிறோம். நான் இயேசு கிட்ட வரும்போது எதுக்கு வரேன் தெரியுமா? நான் இம்மைக்காக இயேசு இடத்துல வரவில்லை. எனக்கு ஒரு கட்டு இருக்கிறது, நான் கட்டப்பட்டிருக்கிறேன். அந்த கட்டுகளிலிருந்து விடுதலையாகி நாங்கள் பிள்ளைகளாக மாற வேண்டும், எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவள் வந்து நின்றாள். இன்னைக்கு நம்ம இயேசுவை தேடுறோம். இப்ப இயேசுக்கு எது தேட போறோம்? நம்ம எல்லாரும் இதே தான், இவ்வளவுதான் நம்ம இயேசுவை தேடுறதுக்கு காரணம். யோசிச்சு பாருங்க, 2000 வருஷம். இப்ப நீங்கள் நான் யார் தெரியுமா? லிட்ரலாவே யார் தெரியுமா? உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டா யார் தெரியுமா? காமினுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் நீங்களும் நானும். உலக பிரகாரமா சொல்றேன். இந்த காமுடைய பையன் கானான் தான் இல்லையா? கானானுக்கு இன்னொரு பேர் உண்டு, கருப்பன்னு பேர் உண்டு. என்ன பேர் உண்டு? கருப்பன், பிளாக்ஸ். அந்த கானானியர்கள் சந்ததி தான் பிளாக்ஸ்ன்னு சொல்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கிடைப்பதற்கு அன்னைக்கே ஒரு ஸ்திரீ தேவனிடத்துல போய் விடுதலையை வாங்கி கொண்டு நின்றால், பிள்ளைகளின் அப்பத்தை இல்ல ஆண்டவரே துணிக்கையை கொடுங்கன்னா அவர் கையிலிருந்து அப்பத்தை வாங்கி கொண்டு வந்தார். அந்த அப்பத்தை எடுத்துதான் கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்.